அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து எப்போ பாரும் நீங்கள் ஒரு கார்ப்பரேட்களுக்கான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏழை மக்கள் இன்னும் ஏழைகள் ஆகிட்டு இருக்காங்க, பணக்காரங்க இன்னும் பணக்கார ஆகிட்டே இருக்காங்க, விலைவாசி அதிகமாகிட்டே இருக்கு, உங்களுடைய ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிருச்சு என்றெல்லாம் அதிகமாக குற்றச்சாட்டக்கூடிய எதிர்கட்சியுடைய கனிவான கவனத்திற்கு இந்த ஒரு வீடியோவில் எல்லா உருட்டுகளையும் தெரிய போகிறோம். ஏன்னா இவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க, டேட்டா புள்ளி எதுவுமே இல்லாமல் வாய்க்கு வந்தபடி மோடி ஆட்சியில் விலைவாசி அதிகமாயிருச்சு, மோடி ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று கட்டவுத்து விட்டுட்டு இருக்காங்க பொய்களை. அது எப்படி இல்லை என்பதை நாம் இந்த வீடியோவில் தெரிய போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டாக கவர்மெண்ட் கொடுத்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் கொடுத்த டேட்டா, ஆர்பிஐ டேட்டா, எஸ்பிஐ டேட்டா என்று அதிகாரப்பூர்வ டேட்டாவோட பிரேக் பண்ணுவோம். முதல்ல அதற்கெல்லாம் முன்னாடி வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு பார்ப்பதற்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம். மோடியினுடைய ஆட்சி காலத்தில் விலைவாசி அதிகமாயிருச்சு என்று சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, இதை முதல்ல பார்ப்போம். வரலாற்றிலேயே எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறாங்க, ஆனால் எல்லாருடையும் ரொம்ப அழகாக விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2 பாராமீட்டர்ஸ், அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன், அதே மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன். ஒரு பொருள் என்பது ஹோல்சேல் மார்க்கெட்டில் எந்த விலைக்கு விற்கப்படுது, என்ன விலை ஏற்றம் என்பதை ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் நமக்கு விளக்கும். அதே மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் என்பது நம்மெல்லாம் வாங்குறோம் இல்லையா, வி ஆர் கன்சியூமர்ஸ், நம்மலாம் வாடிக்கையாளர்கள், நம்ம போய் கடையில் போய் வாங்கும்போது ரீட்டெயிலாக நமக்கு விற்பாங்க. அப்போது கடந்த ஆண்டு எவ்வளோ விலை இருந்தது, இந்த ஆண்டு எவ்வளோ விலை இருக்குது என்பதை கம்பேர் பண்ணி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் என்பது கால்குலேட் பண்ணப்படுது. முதல் இடத்துல சிறப்பாக செயல்பட்ட நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி கடைசியிலேருந்து வரலாம்னு நினைக்கிறேன், கடைசி இடத்துல இருக்கிறது திரு சந்திரசேகர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் என்பது 13.62%, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் 12.13% இருந்தது. 12வது இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், சிபிஐ 11.54%, WPI 10.61%. 11வது இடத்துல PV நரசிம்மராவ் அவர்கள், சிபிஐ 10.07%, WPI 9.92%. 10வது இடத்துல த கிரேட் இந்திரா காந்தி அவர்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பொற்கால ஆட்சி என்று இங்கே காங்கிரஸ்காரன் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி பொற்கால ஆட்சி இருந்தது பார்க்கலாமா? இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் சிபிஐ 8.57% ஆகவும், WPI 9.06% ஆகவும் இருந்திருக்கு. எங்கேயோ பீக்ல இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜா ஆர்பிஐனுடைய கைட்லைன்ஸ் படி இன்ஃப்ளேஷன் என்பது 4லேருந்து 6% இருக்க வேண்டும், 4 to 6%. ஆனால் இவங்க பாருங்க 8.57%, ரொம்ப அதிகம். அடுத்தபடியாக விபி சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சிபிஐ 7.83%, WPI 8.52%. 8வது இடத்துல இருக்கக்கூடிய சமீபத்தில் மறைந்த திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 8.27% சிபிஐ, WPI 6.54%. 7வது இடத்துல திரு ராஜீவ் காந்தி அவர்கள். 6வது இடத்துல HD தேவேகவுடா அவர்கள். 5வது இடத்துல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். 4வது இடத்துல IK குஜ்ரால் அவர்கள். 3வது இடத்துல ஜவஹர்லால் நேரு அவர்கள். 2வது இடத்துல மொரார்ஜி தேசாய். கடைசியாக முதலாவதாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் என்பது 5.03% ஆகவும், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் WPI என்பது 3.10 ஆகவும் இருந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே கம்மி. இத்தனைக்கும் என்னென்ன வாரியான சவால்களை இவர் சந்தித்தார் என்று பார்த்தால், உலகையே உலுக்கி போட்ட பேண்டமிக், குளோபல் பேண்டமிக் COVID-19 இவர் கடந்து வந்தார். டிமானிட்டைசேஷன் என்று ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகும், எத்தனையோ சவால்களை சந்தித்த பிறகும் நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்தில் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனும் WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனும் கட்டுக்குள்ள இருக்கிறது. நம்ம அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸான வேலை வாய்ப்புக்கு சென்று விடுவோம். அதாவது இளைஞர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு மோடி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதை சமீபத்தில் வெளியான ஆர்பிஐ டேட்டா ரொம்ப தெளிவாக விளக்குகிறது. அந்த ஆர்பிஐ டேட்டாவை பார்த்தோம்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கிறது. ஏன்னா இவங்க நாள்தோறும் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மோடி ஆட்சியில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதே சொல்லிட்டு இருக்காங்க புள்ளி விவரம் இல்லாமல். ஆனால் புள்ளி விவரத்தை பார்த்தோம் என்றால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் 17 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன என்று நமக்கு தெரிய வருது. 17 கோடி என்பது சாதாரணமான நம்பர்ஸே கிடையாது. ஏன் சொல்கிறோம்னா 10 ஆண்டுகளில் மட்டும் 17 கோடி. இதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் எவ்வளோ தெரியுமா இருந்தது? வெறும் 2.9 கோடி வேலைவாய்ப்புகள் மட்டும்தான் காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ 2.9 crore, கிட்டத்தட்ட 3 கோடி வேலைவாய்ப்புகள் எங்கே இருக்கு, 17 கோடி எங்கே இருக்கு? எவ்வளோ பெரிய டிரான்சிஷன் பாருங்க, எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. உடனே இதற்கும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதாவது அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாப்புலேஷன் மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, இப்போ எவ்வளோ தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எதுவாக இருந்தாலும் பெர்சன்டேஜ் வைஸ் டேட்டா தான் நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கொடுக்கும்.
பர்சன்டேஜ் தானே சரியாக இருக்கும். அப்படி பர்சன்டேஜ் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் 6% மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் growth ரேட் என்பது இருந்திருக்கு. வேலை வாய்ப்புகள் 6% மட்டும்தான் பெரியது. ஆனால் மோடி ஆட்சி காலத்தில் 36%. 36% எவ்வளோ தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ பெரியதோ அதை விட 6 மடங்கு 600% ரைஸ். அப்படி இவங்க சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா கூட காங்கிரஸ் ஆட்சியால் மோடி ஆட்சிக்கிட்ட நெருங்கவே முடியாது. 6 மடங்கு அதிகம். கடந்த ஆண்டு, அதாவது 2023-24 நிதியாண்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆண்டில் மட்டுமே 4.6 கோடி வேலை வாய்ப்புகள். இட் இஸ் நாட் அ ஜோக். அதாவது இது பல நாடுகளுடைய பாப்புலேஷன் அதிகம். நிறைய நாடுகளில் 4 கோடி பாப்புலேஷன் இருக்காது. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை நரேந்திர மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. இதற்கும் நிறைய விமர்சனங்களாக எழலாம். என்னவென்றால், நம்முடைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் வேலை வாய்ப்புன்னு கன்சிடர் பண்ணுவீங்களா? அதே மாதிரி எல்லா துறையும், எல்லா செக்டாரும் மோடி ஆட்சியில் வளர்ந்துருக்கா? ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் தானே வளர்ந்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட செக்டார் வளர்ந்தால் எல்லா துறையும் வளர்ந்த மாதிரி ஒரு அர்த்தமாகிவிடுமா? பரவலான வளர்ச்சி இல்லை என்று சொல்வார்கள். முதல்ல இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறாங்களா என்ற கேள்விக்கு பதில் கொடுத்துருவோம். ஆமாம், இப்போது நிறைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம மறுப்பது கிடையாது. ஆனால் டேட்டா படி பார்த்தோம்னா ஆர்கனைஸ் செக்டார் இருக்கு இல்லையா, அதாவது இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இருக்கக்கூடிய ஆர்கனைஸ் செக்டார், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் 2017 ஆண்டு முதல் 2024 செப்டம்பர் மாதம் வரை 4.7 கோடி இளைஞர்கள், அதாவது 18லேருந்து 28 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், 4.7 கோடி இளைஞர்கள் ஆர்கனைஸ் செக்டாரில் இஎஸ்ஐ பிஎஃப் இருக்கக்கூடிய வேலையில் இணைஞ்சிருக்காங்க. உண்மையாகவே இளைஞர்கள் அவர்களை அப்கிரேட் செய்து கொண்டு ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது உறுதி. ஆனால் அவங்க எம்ப்ளாயபிளாக இருக்கணும். அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி என்பதை அவங்களுக்குள்ள அவங்க ஸ்கில்ஸை வளர்த்துருக்கணும். ப்ரொவைடட் அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது, அதுவும் ஆர்கனைஸ் செக்டாரில் இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற ஆர்கனைஸ் செக்டாரில் இவர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படியே எல்லா துறைகளிலும் வளர்ந்திருக்கா என்று ஒவ்வொரு துறையாக பார்ப்போம். மொத்தம் 3 துறை, அதாவது செக்டார் வைஸ் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார். இதுதான், இந்த 3 செக்டார் தான் ஜிடிபிக்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 3 துறைகள். இதில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாயத்துறையில் எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அதாவது பல பேர் விவசாயமே வேணாம்டா சாமின்னு விட்டுட்டு ஓடினாங்க. டேட்டா தான் சொல்லுது. 2004லேருந்து 14 வரைக்கும் இந்தியாவுடைய லாஸ்ட் டிகேட், தொலைந்த 10 ஆண்டுகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காங்கிரஸ் ஆட்சி காலம், மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது 16% எம்ப்ளாய்மெண்ட் குறைந்தது. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 16% மக்கள் எனக்கு விவசாயமே வேண்டாம்னு வெளியேறியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளோ பேரிழப்புன்னு பாருங்கள். இந்தியாவுடைய உணவு பற்றாக்குறையை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுவே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் -16 இருந்தது. 10 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயத்தில் 19% எம்ப்ளாய்மெண்ட் வளர்ந்துருக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு. 19% அதிகமாக விவசாயத்துக்கு கூட வந்திருக்காங்க என்பது மிகப்பெரிய சாதனையா இல்லையா? இந்த ஒரு புள்ளி விவரம் போரும் நரேந்திர மோடி அரசாங்கம் விவசாயிகளை வஞ்சிக்குது, விவசாயிகளை வாழ விட மாட்டேங்குது என்று சொல்றாங்க இல்லையா? உண்மையாகவே விவசாயிகளை வாழ விடாமல் செய்தது காங்கிரஸ் ஆட்சி, வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. அடுத்த துறையான மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி துறை 6% மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் வளர்ந்தது. மோடி ஆட்சி காலத்தில் 15% வளர்ந்திருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபியில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய, அதிகமாக பங்களிக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார், அது காங்கிரஸுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வெறும் 25% தான் வளர்ந்தது. மோடி ஆட்சி காலத்தில் 36% வளர்ந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலை வாய்ப்பின்மை சதவீதம் எவ்வளோ இருந்ததுன்னா 2017-18 6% இந்தியாவில் இருந்தது. இப்போது 2024 ஆண்டு வெறும் 3.2% குறைக்கப்பட்டிருக்கு. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் COVID-19 என்ற மிகப்பெரிய பேண்டமிக் வந்தது. அந்த பேண்டமிக்ல இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம் குறைந்தது, எல்லாமே குறைந்தது, ஜிடிபி குறைந்தது, நம்ம ரெசெஷனுக்குள்ள போயிடுவோமோ என்ற ஒரு அச்சம் எழுந்தது, மீண்டும் வர முடியுமா என்ற ஒரு அச்சம் இருந்தது. எல்லாத்தையுமே தாண்டி COVID-19 பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக மாறினதோடு மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பின்மையை குறைத்திருக்கோம் என்றால் நரேந்திர மோடியுடைய மிகப்பெரிய சாதனை இது. முதல்ல நம்ம விலைவாசி எப்படி கட்டுப்பாட்டு இருக்கு மோடி ஆட்சி காலத்தில் என்று பார்த்தோம். அதற்கு பிறகாக வேலைவாய்ப்பை எப்படி அதிகரித்திருக்கிறார், வேலைவாய்ப்பின்மையை எப்படி குறைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். இப்போது வறுமை ஒழிப்பு, ஏழ்மை ஒழிப்பு ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஏன்னா இதற்கு முன்னாடிலாம் இந்தியா ஒரு ஏழை நாடு, அவங்க ஒரு புவர் கண்ட்ரி என்ற ஒரு முத்திரை நம்ம மேலே தொடர்ச்சியாக குத்தப்பட்டு கொண்டு இருந்தது. நம்முடைய நகரங்கள் தூய்மையாக இருக்காது, நம்முடைய இந்த மக்கள் ரொம்ப ஏழ்மையாக பசிப்பட்டியலில் அப்படியே வாடி வதங்குவாங்க என்றெல்லாம் இருந்த நிலையை போக்கி இப்போது மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனையோ மக்கள் ஏழ்மையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க என்பதை பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருந்தாங்க.
அதை தவிர எஸ்பிஐ சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியிட்டது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபைண்டிங்ஸாக வெளியிட்டதில் அர்பன் பாவர்ட்டியை விட, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையை விட அதிகமாக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒழித்தது கிராமப்புற ஏழ்மையை தான் என்பதை அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் புள்ளி விவரத்தோட அர்பன் பாவர்ட்டி, அதாவது நகர்ப்புற ஏழ்மை என்பது 2012ஆம் ஆண்டு 13.7%, 13.7% இருந்தது. 2024ஆம் ஆண்டில் 4.09%, 4.09% குறைந்துள்ளது. இதை விட அதிகமாக கிராமப்புற ஏழ்மை ஒழிந்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ரூரல் பாவர்ட்டி 25.7% இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு 4.86% தான், 4.86% தான் கிராமப்புற ஏழ்மை இருக்கிறது என்பதை எஸ்பிஐ தன்னுடைய ஆய்வறிக்கையில் தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்கள், மத்திய அரசாங்கத்துடைய எண்ணற்ற நலத்திட்டங்களால் பயனடைந்த கிராமப்புற மக்கள், அதாவது கிராமப்புற மக்களுக்கு சாலை வசதிகளை செய்து கொடுத்ததாக இருக்கட்டும், அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், வீடுதோறும் குடிதண்ணீர் ஜல்ஜீவன் மிஷனாக இருக்கட்டும், நாட்டில் 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்குவதாக இருக்கட்டும், கேஸ் கனெக்ஷன், இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கிறதாக இருக்கட்டும், 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு கொடுத்ததாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக ஸ்வச் பாரத் ஸ்கீம், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே ஒவ்வொரு கிராமத்திலையும் அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கழிப்பறைகளை பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், இன்னும் கிராமப்புற மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்து அது மூலமாக அவர்கள் அடுத்தடுத்து அடிப்படை வசதி பூர்த்தி ஆயிடுச்சு, தொழில் முன்னேற்றம், சுய முன்னேற்றம், சுய தொழில் என்று அவர்களுடைய முன்னேற்றத்தில் அவர்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. அதனால்தான் ஏழ்மை என்பது வெறும் 12 ஆண்டுகளில் 25% இருந்தது, இப்போ 4.86% குறைந்துள்ளது. இதே மாதிரி நிறைவாக அம்பானியும் அதானியும் பணக்காரங்களாயிட்டா ஏழை மக்கள்லாம் முன்னேறிட்டாங்க என்று அர்த்தமாக கேட்டே இருப்பாங்க இல்லையா? அதற்கு ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பெர் கேபிட்டா இன்கம், சராசரியாக ஒரு இந்தியனுடைய ஆண்டு வருமானம் என்பது 2014ஆம் ஆண்டு 86,000 ரூபாயாக இருந்தது. அதாவது ஒரு சராசரி இந்தியன் 2014ஆம் ஆண்டு 86,000 ரூபாய் பெர் ஆனம் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்குள்ள 2024ஆம் ஆண்டில் இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் 2 லட்சத்தை தாண்டி இருக்கு. ஒரு சராசரி இந்தியன் வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் இப்போது சம்பாதித்து கொண்டிருக்கிறான். நரேந்திர மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சியினுடைய இறுதியில் 2030க்குள்ள இதை அப்படியே பல்மடங்கு உயர்த்துவோம் என்று நரேந்திர மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவர் இதுவரை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனது என்பது மிக மிக குறைவு, ஆல்மோஸ்ட் நில் என்று தான் சொல்லணும். சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டுகளில் வெறும் 86,000 ரூபாயாக இருந்த இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு 2 மடங்கிற்கும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்றால் இது பணக்காரங்க மட்டும் பணக்காரான பார்த்தாது, ஒவ்வொரு ஏழை மக்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறினால் மட்டும்தான் முடியும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நம்ம இது குறித்து பேசியே ஆகணும். இந்தியாவுடைய டாக்ஸேஷன், அதுவும் இன்கம் டேக்ஸ், எல்லாரும் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது இருக்கக்கூடிய நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 7 லட்சம் வரை எக்ஸம்ஷன், அதுவும் 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ 7,75,000 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேணாம், விச் இஸ் way more than the average per capita income of India. ஒரு சராசரியாக ஒரு ஆண்டிற்கு 2 லட்சம் வருமானம் ஈட்டுறாங்க இந்தியர்கள் சராசரியாக. அப்போ இதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக அங்கே லிவரேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சராசரி ஆண்டு வருமானத்தை விட 3 மடங்கு அதிகமாக வருமானம் இருந்தால் கூட நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் ஆஸ் ஆஃப் நவ். அதனால தான் இது குறித்து, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டாக்ஸ் குறித்தான ஒரு தவறான பிரச்சாரம், நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரம் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறத என்னால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனே, ஆக்சுவலி முன்னாடியே பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன், அதாவது பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடியே பண்ணிடலாம், டீட்டெயில்டாக ஜிஎஸ்டி எவ்வளோ, டைரக்ட் டாக்ஸ் எவ்வளோ, இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளோ, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, பாஜக ஆட்சி காலத்தில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு எவ்வளோ ரிலீஃப் கொடுக்கப்பட்டிருக்கு என்று பண்ணலாம் நினச்சி. ஆனால் ஒருவேளை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது டாக்ஸ் ரெஜிம் மாற்றிட்டாங்கன்னா, ஒருவேளை மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டால் அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாமல் போகிவிடும் என்பதனால தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணவுடன் உடனே ஆரம்பிச்சிருவாங்க மிடில் கிளாஸ் மக்களை வஞ்சிக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் என்று, அதெல்லாம் எப்படி கிடையாது என்று அவங்களோட நரேட்டிவ் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதிகமான நபர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. ஏழை மக்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் எவ்வளவு செய்திருக்கு என்பதை இந்த ஒரு வீடியோவில் பரவலாக டேட்டா மூலமாக நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம். வேலைவாய்ப்பு, ஏழ்மை ஒழிப்பு, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் என்று அனைத்து அம்சங்களையும் தொட்டிருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.